ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா? நம்ம பார்த்து வீடியோ ஆன் பண்ணணும்னு கூட கிடையாது. பிகாஸ் நீங்க ஒருத்தங்க குக்கிங்ன்றீங்க, ஒருத்தங்க டின்னர் டைம் ஒருத்தங்களுக்கு. ஸோ உங்களுக்கெல்லாம் அ ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இஃப் யூ ஆர் ஓகே நீங்க வீடியோ ஆன் பண்ணுங்க. அப்படி இல்லன்னா ஆடியோல கூட ஜாயின் பண்ணிக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நானும் ஐ வில் ட்ரை வீடியோல வர்றதுக்கு. ஏன்னா இந்த ஸ்டாண்ட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி எடுக்கணும் அந்த வீடியோக்கு. அதனால அது எப்படின்னு பார்த்துட்டு நான் அத ட்ரை பண்றேன். பட் ஜாயின் பண்ண முடியும் வீடியோலன்னா யூ கேன் ஜாயின். ம். எல்லாரையும் ஒரு முறை பாத்துக்கிட்ட மாதிரியாச்சும் இருக்கும். ஏன்னா சண்டேஸ்ல யூஸ்வலா எல்லாராலையும் ஜாயின் பண்ண முடியறதில்ல சில நேரத்துல இல்ல. ஒரு 20 பீப்புள் அப்படிதான் ஜாயின் பண்றாங்க. ஸோ விமன் மீட்ன்னும் போது கொஞ்சம் எல்லாருக்கும் நைட் டைம்லயே அதுவும் சாட்டர்டே நைட்டு சண்டே லாக்டவுன் தான். அதனால கொஞ்சம் நம்ம டைம் எடுத்து கூட கொஞ்சம் டைம் நீட்டிரலாம்னு யோசிக்கிறேன் நானு. ஸோ கொஞ்சம் நிறைய கதையும் பேசலாம் அப்படின்னு ஃபீல் பண்றேன். ம். எப்படி ஓகேவா? எஸ். நிறைய பேர் ஓகே போட்டீங்களே வண்டர்ஃபுல். யா. ம். எஸ், எஸ், எஸ். எல்லாரும் ஓகே. வொர்க்கிங் பீப்புளுக்கு எல்லாம் ஓகே தானே? ஏன்னா அப்ராட்ல எல்லாம் தான். இவங்களுக்கும் லஞ்ச் டைம் தான். ரீட்டா சிஸ்டரும் வீட்டுக்கு வந்துருவீங்க. டயர்டா இருப்பீங்களா ரீட்டா சிஸ்டர்? நான் ஹோல் டே வொர்க்கிங் விமன்க்கு கேட்கிறேன். யூ ஹேவ் ஒர்க் டுமாரோ மார்னிங். நீங்க என்ன பண்ணுங்க? நாளைக்கு ஒரு நாளைக்கு ஒரு தியாகம் மாதிரி நினைச்சுக்கங்க. ம். ஜஸ்ட் ஜாயின். ஓகே, ஓகே ரீட்டா சிஸ்டர். ஓகே. நீங்க அதுல கொஞ்சம் நம்ம ஏன்னா ஒரு மனசு விட்டு கொஞ்சம் ஃப்ரீயா நம்ம பேசும்போது நமக்குமே ஒரு ரிலாக்சேஷன் நமக்கு ஒரு ஸ்பேஸ் வேணும்ல. ஏன்? அதனால நம்ம எல்லாரும் நாளைக்கு ஜாயின் பண்ணலாம். ஓகே. அஜெண்டாவோட ஜாயின் பண்ண வேணாம். இததான் பண்ண போறோம்ன்றதுல சில விஷயங்கள் நம்ம நமக்குன்னு உள்ள பர்சனலா நீங்க ஷேர் பண்ண விஷயங்கள், விமன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தீங்க. அதையும் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். பட் அதுதான் தட் இது காமன் ஒரு டிஸ்கஷன் டைமா நம்ம வச்சுக்கலாம். ஏன்? வண்டர்ஃபுல். ஸோ இதுதான் பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இட்ஸ் ஓகே. ஓகே. தேங்க் யூ லார்ட். எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு இடத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறீங்க. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை நாங்கள் இருக்கிற வண்ணமாய் நீங்க எங்களை ஏற்றுக்கொள்கிறது போல அந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் எங்களுக்கு நீங்க ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறீங்க. ஃபெலோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸோடு சேர்ந்து எந்தவித ஒரு ஒரு ஹிண்ட்ரன்ஸ் ஒரு கூச்சமோ இல்லாம நாங்க எப்படி வேணா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம் இது. நிஜமாவே வி ஆர் வெரி ஹாப்பி ஃபார் திஸ் லார்ட். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீங்க எங்களை உருவாக்குகிற விதத்தை நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஏசப்பா. ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஏசப்பா. தேங்க்யூ லார்ட். வி கிவ் யூ ஆல் த க்ளோரி. நீங்க வழிநடத்துதலுக்காக உங்க ஆலோசனைக்காகவும் நீர் ஏற்படுத்தி கொடுக்கிறது ஒவ்வொரு விஷயத்துக்காகவும் உங்களுக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எங்க மனசு அப்படியே சில நேரங்கள்ல அப்படியே ஒரு இருக்க மாதிரி வந்து ஒவ்வொரு வெல்மிங் ஐயோ இதெல்லாம் எப்படி பண்ண போறோம்? ஏன் சில நேரத்துல ஒர்க்கிங் உமனுக்கு மைண்ட்ல இப்படி சில நேரத்துல வரும் இல்லையா? ஐயோ இவ்வளவு ஹோல் டே ஒர்க் முடிச்சுட்டு வந்து வீட்டுல திரும்ப யூ ஹாவ் டு ஸ்டார்ட் வாஷிங் தி வெசல்ஸ். ஏதாவது கிளீன் பண்ண வேண்டியது கிளீன் பண்ணி இதுக்கு மேல ஒரு குக்கிங் புது அஜெண்டா ஆரம்பிக்கும் போது அப்படி ஒரு ஒரு மாதிரி ஒரு வரும். ஏன்னா உடம்பு சோர்வும் சேர்ந்து மனசுக்குள்ளேயும் அந்த ஒரு டயர்ட் ஃபீலிங் ஆரம்பிக்கும் போதே ஒரு டயர்ட் ஃபீலிங் அப்படிலாம் சில பேருக்கு இருக்கு ஏசப்பா. எங்க பிள்ளைங்களுக்கு நீங்க தான் ஒரு ரெஃப்ரெஷிங் பிரசன்ஸ் கொடுக்கணும். எல்லாருக்குள்ளயும் அந்த ஒரு ஹீலிங் உண்டாகட்டும் ஏசப்பா. வி ஆர் வெயிட்டிங் தட் எல்லா விமனுக்குள்ளயும் அப்பா அந்த ஒரு ரெஃப்ரெஷிங் ஆண்டோட பிரசன்னத்தில இருந்து வருகிற ரெஃப்ரெஷிங் அதை ஒவ்வொருவருக்குள்ள நான் பேசுகிறேன் சுவாமி. நீங்க தான் எங்களை பலப்படுத்துகிற தேவன். எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால மட்டும்தான் எங்களால இப்போது கூட செய்ய முடியுது. ஒவ்வொரு விஷயத்தையும் செய்ய முடியுது. ஒரு டாஸ்கையும் நாங்க செய்கிறோம். எங்கள் பிள்ளைகளை பார்க்கிறதா இருக்கட்டும், எங்களோட வீட்டு வேலைகளா இருக்கட்டும், எங்கள் செய்கிற காரியங்கள் எங்க மனசுல வருகிற போராட்டங்களா இருக்கட்டும், எல்லாவற்றையும் உங்க பலத்தினால் மேற்கொண்டு வருகிறோம் ஏசப்பா. அதுக்காக உங்களுக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய பலன் எங்கள் மீது இருக்கிறதுக்காக நன்றி அப்பா. நன்றி அப்பா. எங்களை நிறைய ஒரு மல்டி ஃபெசிட்டட் உமனா எங்களை நீர் வைத்திருக்கிறீர். அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இங்க இருக்க ஒவ்வொருவரும் அப்படி இருக்கிறீங்க. அதுக்காக உங்களுக்கு இசப்பாக்கு நன்றி செலுத்தலாம். ஏன் அதே போல ஆண்களும் சளைத்தவர்கள் அல்ல. எங்களுக்காச்சும் ஒரு சின்ன எல்லை உங்களுக்கு யூ ஹவ் பிராட் திங்ஸ் டு ஹேண்டில். அதுல எல்லாவற்றிலும் எங்கெல்லாம் மனசு அப்படியே கொஞ்சம் அப்படியே கஷ்டமாகுது அந்த நேரத்துல ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். அவரை சார்ந்து கொள்ளும் போது நம்மள மீறி ஒரு பலன் நம்ம மீது நிழலிச்சு நம்மள அப்படியே ஒரு ரெஃப்ரெஷ் ஆக்குறதுக்கு அவர் போதுமானவரா இருக்கிறார். ஈவன் டு தி ஸ்லைட்டஸ்ட் இன்விடேஷன். அப்பா ஆவியானவரே எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு, ஒரு மாதிரி போர்டமா இருக்கு, ஒரு மாதிரி வேகா இருக்கு, ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கு, ஒரு சலிப்பா இருக்க மாதிரி இருக்கு அப்படிலாம் நம்ம எதனா ஃபீல் பண்ணோம்னா யூனோ சம்திங் ஆவியானவர் மட்டுமே நம்மள எக்ஸைட் பண்ணி ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணி நம்மள ஒரு உற்சாகப்படுத்தி குதூகலமாக்கி திரும்ப அந்த ஒரு காரியத்தை தொடர்ந்து செய்ய வைக்கிறவர் அவர் மட்டும்தான். ஏன் பிகாஸ் வி ஆர் எக்ஸ்பீரியன்சிங் தட் அவரையே நாங்கள் சார்ந்து கொள்ளுகிறதுனால் உண்டாகிற ஒரு
ஒரு பெரிய பெரிய ஒரு சந்தோஷத்தை நாங்க அனுபவிக்கிறோம். சோ ஒவ்வொருவருக்கும் அதே நாங்க பேசுகிறோம். தேங்க்யூ லார்ட். ஒவ்வொருத்தருக்கும் அந்த மாதிரி மினிஸ்ட்ரி நீங்க பண்றதுக்காக நன்றி ஏசப்பா. எங்கள் குடும்பங்களை நாங்கள் எப்படி ஒரு சந்தோஷமா டார்கெட் வச்சு ஒரு ரீச் பண்ணதுக்கு அப்புறம் தான் சந்தோஷம்னு இந்த உலகம் ஒரு காம்படிட்டிவ் மைண்ட் செட் ஓடிட்டு இருக்கு. பட் ஃபார் அஸ் ஆவியானவரோடு அந்த ஜேர்னியே சந்தோஷம். எதை செய்து கொண்டிருக்கும் போது அதுவே சந்தோஷம். அதை செய்து முடித்தாதான் சந்தோஷங்கிறது இந்த உலகம் எங்களுக்கு வைக்கிற டார்கெட் பா. பட் ஆனா எதை செய்யும் போதும் சந்தோஷம். எதை செய்யும் போதும் என் பிள்ளைக்கு ஒரு வேலை செய்யறேன்னா அது செய்யும் போதே ஒரு சந்தோஷம். என் வீட்டுக்கு ஒரு விஷயம் செய்யறேன்னா அது செய்யும் போதே சந்தோஷம். அந்த மாதிரியான ஒரு லைவ் சந்தோஷத்துக்குள்ள எங்களை நடத்துகிற தேவனா இருக்கிறீங்க. இப்படிப்பட்ட தேவன் எங்களுக்குள்ள இருக்கும்போது நாங்க ஏன் கவலைப்படணும்? நாங்க ஏன் சோர்ந்து போகணும்? அவசியமே கிடையாது. பிகாஸ் வி ஹாவ் அ லவ்விங் காட். வி ஹாவ் அப்படியே ஒரு நம்மளை அரவணைத்து நம்மளை எம்ப்ரேஸ் பண்ணி நம்ம நிலைமையில இருந்து பார்க்கக்கூடிய தேவன். நம்மளுடைய கண்கள்ல இருந்து பார்க்கக்கூடிய இந்த உலகத்தை நம்ம எப்படி பாக்குறோமோ, நமக்கு எது பார்க்கும்போது டிஃபிகல்ட்டா இருக்குன்னு நம்மளோட ஆங்கிள் இருந்து பார்க்கிற தேவன் ஆவியானவர் நம்மோடு இருக்கிறதுனால எதை குறித்தும் நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. எதை குறித்தும் சோர்ந்து போக வேண்டியதில்லை. பிகாஸ் இந்த உலகத்துல எந்த மனுஷர்கிட்ட நம்ம விஷயத்தை போய் சொன்னாலும் அவர்களுக்கு ஒரு ஆங்கிள் புரியும். ரொம்ப அவங்க ஆண்டவருக்குள்ள அப்படி இருக்காங்க, ஆண்டோட இருந்தாலும் ஓரளவுக்கு புரியும். பட் ஆண்டவருக்கு மட்டும்தான் கெட்டிங் இன்டு ஒன் ஷூஸ் இருக்குல்ல, நம்ம இடத்துல இருந்து பார்க்க முடியும்னா அந்த ஆவியானவரால் மாத்திரம்தான் முடியும். அவர் மட்டும்தான் நமக்கு ஒத்தாசை செய்ய முடியும். சோ அவரையே சார்ந்து கொள்ளும் போது நம்ம ஜேர்னி சூப்பரா சந்தோஷமா ரெஃப்ரெஷ்டா இருக்கும். ஏன் சோ அந்த ஆண்டவரை நம்ம பெற்றிருக்கிறோம். தேங்க்யூ லார்ட். அப்பா உமக்கு நாங்க நன்றி செலுத்துக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து உண்மை நாங்கள் தேவனாய் பெற்றிருக்கிறது பெரிய பாக்கியம் அப்படி சொல்லி எங்க வாயால் நாங்க அறிக்கை செய்கிறோம்ப்பா. நீங்க எங்க வாழ்க்கையில் வந்தது பெரிய பாக்கியம் நாங்க சொல்றோம்ப்பா. நாங்கெல்லாம் பாக்கியவதி, நாங்கெல்லாம் பாக்கியவான்கள் எல்லாம் சொல்லுவோமா? நாங்கெல்லாம் நான் ரொம்ப இங்கிலீஷ்ல சொல்றோம் என் பிளஸட். நான் தமிழ்ல ரொம்ப நல்லா இருக்குல்ல. நான் பாக்கியவதி, நான் பாக்கியவான், ஐ எம் பிளெஸ்ட். அப்படியே ரொம்ப ஒரு கிருபை பெற்றவர். ஆண்டவர் நம்மள அப்படிதான் அட்ரஸ் பண்றாரு. வி ஆர் தட் வே. நம்ம ரொம்ப ஆக்சுவலி ஆண்டவர் பிரசன்ஸ்குள்ள நிஜமாவே நம்ம ரொம்ப தேவையான ஆலோசனை, தேவையான பலம், தேவையான கிருபை, தேவையான நன்மை, தேவையான ப்ரொவிஷன் அந்தந்த டைம்க்கு ஆண்டவர் எப்படி நம்மளை நடத்தி கொண்டு வருகிறார். இதெல்லாம் நிஜமா we are really really நம்ம blessed people. நம்ம அதை நினைச்சு அப்படியே கிரேட்ஃபுல்லா தேங்க் பண்ணலாம். தேங்க்யூ ஜீசஸ். இப்போது கூட இந்த நேரத்தை உங்களை தேங்க் பண்ண மட்டுமே நாங்க ஸ்பெண்ட் பண்ண போறோம் ஏசப்பா. நாங்க தேங்க் பண்றோம்ப்பா. நாங்க தேங்க் பண்றோம். உங்களுக்கு நன்றி செலுத்துக்கிறோம். எங்களுக்கு கொடுத்திருக்கிற உடல் சுகத்திற்காக உங்களுக்கு நாங்க நன்றி செலுத்துக்கிறோம். எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்க்காக நன்றி செலுத்துக்கிறோம். இன்றைக்கு இங்க வந்த நாகர்கோயில்ல கொடுத்த நல்ல மழைக்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துக்கிறோம். எங்களுக்காக உண்டாக்கி இருக்கிற எல்லா ஒரு ப்ரொவிஷனுக்காகவும் சூழ்நிலைகளுக்காகவும் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் எல்லாவற்றுக்காகவும் உங்களுக்கு நன்றி செலுத்துக்கிறோம். எங்க உடல்ல இருக்கிற ஒரு நல்ல ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டை கொடுத்திருக்கிறீங்க. எல்லாவற்றுக்கும் ஏற்ற விதமா எங்க உடல் மாறிக்கொள்ளுகிறது. எங்க உடலே ஒரு பெரிய அற்புதம். அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துக்கிறோம். நாங்களே ஒரு மிராக்கிள். அதற்காக உங்களுக்கு நாங்க நன்றி செலுத்துக்கிறோம் அப்பா. அப்பா உமக்கு நன்றி செலுத்துக்கிறோம். அதே போல எங்கள் எல்லையில சமாதானத்தை கொடுத்திருக்கிறீங்க. எங்களுக்கு எல்லா எங்க பிளேட்ல நாங்க ஃபுட்டை போட்டு நாங்க சர்வ் பண்ணி நாங்க சாப்பிடுறோம். எங்களுக்கு பசிக்குது. அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துக்கிறோம். நாங்க நல்ல நடமாடுகிறோம். அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துக்கிறோம். எங்களுக்கு உண்டான எல்லாமே நாங்க கிராண்டட் கிடைக்கல ஏசப்பா. பிகாஸ் எவ்ரிதிங் இஸ் யுவர் கிரேஸ். அதுக்காக எங்க பிள்ளைங்க எங்க கண் எதிர்க்க ஓடி விளையாடி சந்தோஷமா இருக்காங்க. அதுக்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துக்கிறோம். நாங்க வீட்டுல எல்லாரும் ஒன்னா ஒரே ரூஃப் கீழே இருக்கிறோம். அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துக்கிறோம். எங்களுக்கு என்ன இருக்கோ அது எல்லாவற்றுக்காக நன்றி செலுத்துக்கிறோம். எங்களுக்கு உண்டான சம்பத்து, எங்களுக்குன்னு உள்ள பொருட்கள், எங்களுக்குள்ள எக்யூப்மெண்ட்ஸ், எங்களுக்குன்னு என்ன நீங்க கொடுத்திருக்கிறீங்களோ அது எல்லாவற்றுக்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துக்கிறோம். எல்லாவற்றுக்கும் உண்மையே நாங்க அப்ப உயர்த்துக்கிறோம்ப்பா. we give all the glory. ஏன்னா இப்படி எல்லாம் வச்சு அழகு பார்க்கிற தேவன் நீங்க தான்ப்பா. அதனால எல்லா மகிமே நாங்கள் உமக்கு செலுத்துக்கிறோம்ப்பா. we give you all the glory. உமக்கே நாங்க எல்லா மகிமே செலுத்துகிறோம். thank you holy spirit. thank you holy spirit. thank you holy spirit. அப்பா உமக்கு நன்றி. thank you lord. thank you jesus.
ஆவியானோட ஒத்தாசையை மட்டுமே சார்ந்து கொள்ளுகிற கிருபை எங்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டாகிறதுக்காக நன்றி. எந்த சூழ்நிலையிலும் நாங்க ஒரு செகண்ட் கூட தனியா இல்லைங்கிற ஒரு தனிப்பட்ட ஒரு ஒரு பயங்கரமான ஒரு அனுபவம் எங்களை ஒவ்வொருவருக்குள்ளும் பயங்கரமான கன்விக்ஷன் எங்களுக்குள்ள உண்டாகிறதுக்காக நன்றி. ஏதாவது ஒரு நடக்கும்போது ஐயோ நான் தனியா இருக்கனேங்கிற ஒரு ஃபியர் வந்து பிசாசோட பொய் அப்படின்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறீங்க. அதற்காக உமக்கு நன்றி அப்பா. இது பொய் உரையாதவர், மனம் மாறாதவர், எங்களோடு இருக்கிறதுக்காக நன்றி. எங்களோட பிணைந்து இருக்கிறதுக்காக நன்றி அப்பா. எங்க சுய புத்தி அநேக நேரங்களை நாங்கள் தனிமையா இருக்கிற இந்த பிரச்சனைல நீ மட்டும் தான் இருக்கன்னு பொய் சொல்லும் போது, பிசாசு இப்ப சொல்லுகிற வார்த்தைகள் எங்களை நோக்கி அம்பாய் வரும்போதும் நீர் எங்களுக்குள்ளிருந்து நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை அப்படின்னு எவ்வளோ அருமையா உங்களுடைய சத்தத்தை கொண்டு எங்களோட பேசுறீங்க. நான் இருக்கேம்மா, நான் இருக்கேன், கவலைப்படாதன்னு எங்களுக்குள்ள இருந்து வருகிற சத்தத்திற்காக நன்றி செலுத்துகிறேன். கலங்காதே நீங்க எனக்குள்ள இருந்து சொல்லுகிறதுக்காக உமக்கு நன்றி. திகையாதே, எதை குறித்து ஆங்ஷியஸ் ஆகாத, ஷாக் ஆகாத, nothing is going to overcome you அப்படின்னு எங்களுக்குள்ள இருந்து சொல்லுகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எங்க இருந்தோ வருகிற சத்தம் அல்ல, எங்களுக்குள் வாழுகிற ஆவியானவர் எங்களுக்குள் இருந்து பேசுகிற அந்த வார்த்தை, அந்த ஒரு இதமான சத்தம், அந்த தைரியப்படுத்துகிற சத்தம், எங்களுக்கு வாழ்க்கையில ஹோப் உண்டுன்னு ஃபீல் பண்ண வைக்கிற அந்த சத்தத்தை நாங்க அப்படியே தேங்க் பண்றோம்ப்பா. உங்களுடைய மினிஸ்ட்ரிக்கு நாங்க தேங்க் பண்றோம். நீங்கள் எங்களுக்கு செய்கிற ஊழியத்தை நாங்க தேங்க் பண்றோம். எங்களுக்குள்ள இந்த நினைப்பூட்டுகிறீரே ஒவ்வொரு விஷயத்தையும், இப்படியெல்லாம் இருந்துச்சு இப்ப அப்படி இல்ல, இப்ப நல்லா இருக்கல்ல, அதையெல்லாம் தாண்டி வந்துட்டல, இந்த சின்ன விஷயம் எப்படி உன்னை ஒர்க் பண்ணும், you're going to rain அப்படின்னு சொல்லி எங்களுக்குள்ள இருந்து பேசுகிற சத்தத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நிறைய விஷயம் உனக்கு புரிய வேண்டாம், புரியவும் ட்ரை பண்ணாத. நிறைய நேரங்கள்ல நான் உனக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற கர்த்தர், உனக்காக யாவற்றையும் செய்து முடித்து விட்டேன், நீ எல்லாவற்றையும் மூளையில அளந்து பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது, மூளைக்கு புரிய வேண்டிய அவசியமே கிடையாது. just be in my presence, just embrace me, என்னுடைய அணைப்பிலே நீ வந்துரு, everything is going to be fine அப்படின்னு எங்களை ஆறுதல் படுத்தி கொண்டு வருகிற தெய்வமே உனக்கு நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். உங்களுடைய அன்புக்காக நன்றி. இப்படியா ஒவ்வொருவரும் இங்க கனெக்டா இருக்கிற ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி அன்பு இதத்தை உணர்ந்து கொண்டிருக்கிறாங்கிறதுக்காக உமக்கு நன்றி. அநேக சூழ்நிலையில ஐயோ எனக்கு மட்டும்தான் தெரியும் நான் என்ன கிராஸ் பண்றேன்னு இருக்கிற அந்த இதயத்தை இருக்கிற ஆழமான அந்த ஒரு வலி, அது அந்த அந்த வலி எல்லாம் இப்பொழுது இல்ல, என் அப்பா என் கூட இருக்காரு, என் அப்பா என் கூட இருக்காரு, என்னால உணர முடியுது, உணர முடியல, ஆனா ஐ பிலீவ் த ட்ரூத். ஆண்டு சொல்லிட்டாரு ஐ எம் வித் யூ ஆல்வேஸ்னு. உணர முடியல, என் மைண்ட் அப்படி சொல்லுதுங்கிறதுக்காக அவர் எங்கேயோ இருக்காருன்னு அர்த்தம் கிடையாது. He's in me, to guide me, to guard me, to protect me, to counsel me அப்படிங்கிற ஒரு தைரியம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்க கொடுத்திருக்கிறீங்களப்பா. உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கான யாவற்றையும் செய்து முடித்து விட்டீரதற்காக உமக்கு நன்றி. எங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட எந்த ஆயுதமும் இந்த நிமிஷம் வரை வாய்க்கவில்லை, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதனாலதான் நாங்க ஜீவனோடு சந்தோஷமாய் குடும்பமாய் உங்களுடைய சமூகத்தை இப்ப உட்கார்ந்து இருக்கிறோம்ப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எந்த நெகட்டிவிட்டி எங்களை மேற்கொள்ளல, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய மறைவில் எங்களை பத்திரமாய் மூடி வைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. எங்களுடைய ஜீவன் உங்களுடைய பார்வையில அருமையா இருக்கு, அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுடைய கிருபை, எங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மகிமை, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். We give you all the glory Lord, we give you all the glory. இதையே நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்க, இதுலயே நாங்க வாழ்ந்து விட எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்களுடைய பிரசன்னத்திலேயே சுழன்று வருகிற ஒரு எண்ண ஓட்டம் எங்களுக்கு உண்டாகட்டும். இதை தவிர்த்து தேவையில்லாத எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எங்கள் சிந்தையில் வர வேண்டாம். எல்லா சிந்தனைகள் நாங்கள் கீழ்ப்படுத்துகிறோம் கிறிஸ்துவுக்குள்ளாக. we are going to choose what we are going to think. நான் எதை நினைக்க போகிறேன் நான் சூஸ் பண்ண போறேன். போற வரவங்க சூஸ் பண்ண கூடாது, சூழ்நிலை சூஸ் பண்ண கூடாது, பிசாசி போடுகிற சிந்தையை நான் சிந்திக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ரைட் நவ் டேக் அத்தாரிட்டி ஓவர் யுவர் தாட்ஸ். இப்போது கூட உங்களுக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிட் பேக், நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு எனக்கு வருகிற சிந்தைய நான் தான் சூஸ் பண்ணுவேன், நான் தான் இதுதான் திங்க் பண்ண போறேன்னு சூஸ் பண்ண போறேன். வருகிறது எல்லாம் திங்க் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. அது பிசாசோட வஞ்சனை. இது நீதான் நினைக்கிறேன்னு எந்த எண்ணத்தை போட்டுட்டோம் நமக்குள்ள அந்த கில்ட் கான்சியஸ கொண்டு வருகிறது பிசாசோட வஞ்சனை. ஐ எம் கோயிங் டு திங்க் த தாட் ஆஃப் குட்னஸ். எல்லாம் அந்த பிலிப்பியன்ஸ் 4:8 என்னெல்லாம் இருக்கோ, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ,
நற்கீர்த்தி எதுவோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, ஏன் அது நிறைய 8 திங்ஸ் அதுல லிஸ்ட் ஆயிருக்கு. அந்த மாதிரியான சிந்தனைகள் ஒரு சிந்தனை வரும்போதே அது எனக்கும் சந்தோஷம், எனக்கும் சமாதானம், என்னை சுற்றி இருக்கிறவர்களுக்கும் சமாதானம், என்னை கனெக்ட் ஆயிருக்கிற ஒவ்வொருவருக்கும் சமாதானம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்ல இருக்கிற தாட்டை மட்டும் தான் நான் என்டர்டெயின் பண்ண போறேன். பிகாஸ் ஐ ஹாவ் த பவர் டு சூஸ் மை தாட். ஸோ ஒரு நெகட்டிவ் திங் வரும்போது ஜஸ்ட் ஹோல்ட் ஆன், அப்படியே ஃப்ரீயா ரிலாக்ஸ் பண்ணுங்க. இல்ல எங்கிருந்து வருது, வை ஷுட் இட் கம், இதை நான் திங்க் பண்ணியே ஆகணுமா, அவசியமே கிடையாதுன்னு கூட்டிட்டு இந்த டஸ்ட்பின். ஏன்னா சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா ஜங்க் மெயில் எல்லாம் இருக்கும் இல்லையா, ஏன் தேவையில்லாத ப்ரொமோஷன் இன்பாக்ஸ் மெயில் யூஸ் பண்றவங்க தானே எல்லாரும். ஸோ உங்களுக்கு நிறைய மெயில் வருது. ஆனா இது இருக்கணுமா இருக்க வேண்டாமான்னு யார் டிசைட் பண்றாங்க? who decides your mail ஐடி? உங்க மெயில் ஐடிக்குள்ள இன்பாக்ஸ்ல இது இருக்கணுமா, இந்த ப்ரொமோஷன் இங்க தேவையா, இந்த நிறைய விஷயங்கள் வருதுல வேண்டாம்னு என்ன பண்றீங்க? யார் டெலிட்டிங் இட். ஏன் உங்க வாட்ஸ்அப்ல எது இருக்கணும் இருக்க வேண்டாம் நீங்க டிசைட் பண்றீங்க, உங்க எஸ்எம்எஸ்ல எது இருக்கணும் இருக்க வேண்டாம் நீங்க டிசைட் பண்றீங்க. இதற்கு மேலேயே நமக்கு அதிகாரம் இருக்குமானால் என்னுடைய வாழ்க்கையில என்னை நடத்துகிற ஒரு தாட், அது அந்த தாட்டை எங்க ஏதோ பிரெயின் கண்ட்ரோல்ல நம்ம இல்லைங்க, மைண்ட் கண்ட்ரோல்ல தான் பிரெயினே இருக்கு. ஏன் மேட்டர் மைண்ட் வந்து ஆக்குபை ஆயிருக்கு. கிறிஸ்துவின் சிந்தை நமக்கு உண்டாயிருக்கிறது, அதன் மூலமாக நம்ம பிரெயின் என்ன பண்ணுது, இட் ஹாஸ் டு ஒபே, our body has to obey. So we are reigning through Christ mind. கிறிஸ்துவின் சிந்தை நமக்கு உண்டாயிருக்கிறதுனால எல்லா எண்ணங்களையும் சிறை பிடிக்கிற ஒரு கிருபை நமக்கு உண்டாய் இருக்கிறது. அததான் ஆண்டவர் இன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்றாரு. ஓகே, யூ நீட் நாட் பி a victim of the thoughts. வருகிற ரேண்டமா வருகிற எண்ணங்கள், நம்ம ஆழ்மனதுல வந்து இருக்கிற தேவையில்லான பதிவுகள்ல வருகிற எண்ணங்கள், மெமரிஸ்ல வருகிற சடனா எட்டி பாக்குற எண்ணங்கள், இது எல்லாத்தையும் என்டர்டெயின் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஜஸ்ட் டம்ப் இன்டு தி ஜங்க். அதை அப்படியே டெலீட் பண்ணுங்க, அதை அப்படியே தூக்கி போடுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அந்த வல்லமை நமக்கு இருக்கிறதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. சோ வாட் எவர் பாசிட்டிவ் தாட்ஸ் யூ என்டர்டெயின், அது உங்க மைண்ட், உங்க பிரெயின் அதை கொண்டு போய் உங்க உடம்பெல்லாம் அது ஜீவனா இருக்க போது, ஆரோக்கியமா இருக்க போது. ஓகே, அதனால நமக்குள்ள இருக்கிற எல்லா இம்பேலன்ஸும் நார்மலா இருக்கும். ஹார்மோன் இம்பேலன்ஸ் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இட்ஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் த ஸ்ட்ரெஸ். நம்மளோட மைண்ட், கிறிஸ்துவின் சிந்தைய மைண்ட் நம்ம பிரெயின் ஃபாலோ பண்ணாம சுய புத்தியை சார்ந்து கொண்டு காரியங்களை செய்யும் போதுதான் உடம்புக்குள்ள இம்பேலன்ஸே வருது. ஓகே, டோட்டல் டிபெண்டன்ஸ் இன் காட்ஸ் பிரசன்ஸ் will not put us into confusion. தேவையில்லாத குழப்பங்கள் உடம்புல வராது. ஏன்னா மனசுல வராத போது உடம்புல தானா வரவே வராது. ஏன் எனக்கு கிறிஸ்துவின் சிந்தை உண்டா இருக்கிறது சொல்லாமா, ஐ ஹாவ் கிரைஸ்ட் மைண்ட், எனக்குள்ள கிறிஸ்துவின் சிந்தை உண்டா இருக்கிறது. சோ அதனால ஐ ஹாவ் டு சூஸ், ஐ ஹாவ் த அத்தாரிட்டி டு சூஸ் மை தாட். நான் இதுதான் திங்க் பண்ணுவேன், இதை திங்க் பண்ண மாட்டேன். இதை எவ்வளவு கன்வின்சிங்கா அந்த தாட் வந்தாலும் அது நெகட்டிவான குவாலிட்டியோட இருக்குதுன்னு போது, உங்களுடைய சமாதானத்தை கெடுக்குதுங்கிறது போது, உங்க குடும்பத்தோட சமாதானத்தை கெடுக்கும் அப்படிங்கிற நீங்க கெஸ் பண்ண பிறகு அந்த தாட்டை காஸ்ட் அவுட் பண்ணுங்க. just cast out in the name of Jesus. ஏன்னா அந்த அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. திரும்ப நான் அதையே சொல்றேன். ஏன்னா it is ministering to somebody. Okay, சோ எதையெல்லாம் வசனத்துக்கு ட்ரூத்துக்கு ஒத்து இருக்கிறதோ அதுதான் கிறிஸ்துவின் சிந்தை. அப்ப எப்படி சூஸ் பண்றது சிஸ்டர் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, ஜஸ்ட் எதையெல்லாம் ட்ரூத் ஆண்டு சொல்லியிருக்காரு, எல்லாவற்றையும் சிலுவையில சுமந்து விட்டேன்னு சொல்லியிருக்காரு. உங்களுக்கான சுகம் உண்டாகி விட்டது அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்களுக்கான ப்ரொவிஷன் இஸ் ஆல்ரெடி தேர். அவர் தரித்திரரா தொங்கிட்டாருன்னு இருக்கு, தரித்திரமான கோலம் ஆயிட்டாருன்னு இருக்கு. ஏன் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினை அவர் மேல வந்தது இருக்கு. அப்ப நான் பார்க்கிற சண்டை, நான் பார்க்கிற பிரிவினை, இதெல்லாம் இருக்க வாய்ப்பே கிடையாது. சோ ஐ டோன்ட் அக்ரி வித் வாட் ஐ சி இன் மை ஃபேமிலி. என் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறத நான் பார்த்து அக்ரி பண்ண மாட்டேன். என் ட்ரூத் ஒண்ணு சொல்லுது, எவ்ரிதிங் இஸ் டன் ஃபார் மீ. சோ அதையே நான் பார்க்கிறேன், என்னை அந்த சூழ்நிலையில் வைத்து பார்க்கிறேன், முடிந்ததாய் வைத்து பார்க்கிறேன், என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறதை பார்க்கிறேன், என்னோட குடும்பம் இப்படி இருக்கிறதை பார்க்கிறேன், என் பிள்ளைகள் இப்படி இருக்கிறதை நான் பார்க்கிறேன். இதுதான் ட்ரூத். இந்த தாட் தான் இருக்கணுமே தவிர பார்க்கிற ஃபேக்டை வச்சு சூழ்நிலைகளை வச்சு ஓட வேண்டிய அவசியம் இல்லைன்னு தான் ஆண்டவர் சொல்றாரு. ஏன் கிறிஸ்துவின் சிந்தை எனக்கு உண்டா இருக்கிறது, இட் இஸ் ஆல்ரெடி ஹேப்பன். ஐயோ இல்ல எனக்கு அவ்வளவு வசனம் தெரியாது, நான் அவ்வளவு நேரம் ஆண்டவர் பிரசன்ஸ்ல ஸ்பெண்ட் பண்ணலையே அப்படிலாம் நினைச்சு நீங்க வந்து அதுக்காக கவலைப்பட்டு ஒடுங்கி போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே, அதுக்காக அதெல்லாம் வச்சுதான் பிசாசு நுழைவான். நீ எங்க ஜெபிக்கிற, நீ எங்க சாரி நீ எங்க மத்தவங்கள மாதிரி இவ்வளோ ஃபெய்த்தா இருக்க, நீ வசனமே வாசிக்கிறது இல்லையா, உனக்குள்ள ஃபெய்த் இல்ல, இப்படி எல்லாம் பிசாசோட போய் வரும். அப்ப யூ ஹாவ் டு சே ஒன் திங், ஐ ஹாவ் கிரைஸ்ட் மைண்ட். என்னை
சகல சத்தியத்திற்குள் நடத்துகிறது ஆவியானவரோட வேலை. அவருக்கு என் லைஃப் ஒப்பு கொடுத்திருக்கிறேன். சோ ஹீல் டேக் கேர். ஓகே, அதனால உனக்கு அந்த அக்கறையே வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த தாட் கிட்ட பேசுங்க. அது எந்த சத்தமா இருக்குமானோ அதுகிட்ட பேசி அதட்டி போடுங்க இயேசுவின் நாமத்தினால. என்னையோ என் ஹெல்த்தையோ என்னுடைய செழிப்பையோ என்னுடைய காரியங்களையோ கெடுக்க எந்த எண்ணம் வந்தாலும் அதை அதட்ட வேண்டும். என் பிள்ளைகளுக்கு விரோதமாகவும் என் ரிலேஷன்ஷிப்க்கு விரோதமாகவும் என்னுடைய தொழிலுக்கு விரோதமாகவும் என்னுடைய ஊழியத்துக்கு விரோதமாக எது வந்தாலும் அது எல்லாவற்றையும் விரட்டி அடிக்கணும். ஒரு செகண்ட் கூட என்டர்டெயின் பண்ணக்கூடாது. ஆமா இல்ல அப்படின்னு மைண்ட்ல யோசிச்சீங்கன்னா கூட அதுக்கு ரிலேட்டடான 10 தாட் வரும். அடுத்து 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 வரும். நம்மளால ஃபர்ஸ்ட் தாட்ட நம்ம ஷன் பண்ணலைன்னா அதுக்கு அடுத்து 10 தாட்ட நீங்க எப்படி ஷன் பண்ண முடியும்? சோ பி தி ஃபர்ஸ்ட். இப்போ நீங்க பாத்தீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. யூடியூப்ல ஒரு வீடியோ பாக்குறீங்க. இன்டென்ஷனலா ஒரு விஷயத்த நீங்க வேணும் தேடி நீங்க சர்ச் பண்ணி பாக்குறீங்க. இல்ல ஏதாவது ஒரு விஷயத்த கூகுள்ல நீங்க சர்ச் பண்றீங்க. இந்த ப்ராடக்ட் எங்க இருக்கு நீங்க பாருங்க. நீங்க எதை போய் Facebook ஓபன் பண்ணாலும் அங்க நீங்க சர்ச் பண்ண ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் வந்து நிக்கும். யூடியூப்ல நீங்க போய் பாருங்க, அங்கேயும் வர ஆடு நீங்க எதை சர்ச் பண்ணீங்களோ அதுக்கு ரிலேட்டடா வந்து நிக்கும். ஏன் ஹவ் யூ நோட்டட் திஸ்? யாராச்சும் இது நோட் பண்ணிருக்கீங்களா? ஏன் அந்த அளவுக்கு டெக்னாலஜிஸ் நம்மள அப்படியே ஃபாலோ பண்ணுது. நம்ம எதை சர்ச் பண்றோம், நம்ம மனசுக்குள்ள என்ன ஓடுது, நம்ம எதை தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு டெக்னாலஜி நம்மள ஃபாலோ பண்ணுதான். இது எல்லாம் என்னத்தை காட்டுது? அப்போ நம்ம சிந்தையில எதை தேடிக்கிட்டு இருக்கோம், எதை சிந்திச்சுக்கிட்டு இருக்கோம், எதை பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு ஒருத்தன் பாத்துக்கிட்டு இருக்கான் இல்லையா? The negative one is seeing, watching அப்படின்னும் போது நம்ம எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கணும். அது கேர்ஃபுல் நம்ம கேர்ஃபுல்லா இருக்கிறதுன்றது இல்ல. ஆவியானவர் நமக்கு அந்த பலத்தை கொடுத்திருப்பாரா கொடுத்திருக்க மாட்டாரா? இல்ல இதுக்கு மேலதான் இறங்க போதா? கிடையாது. when we are anointed, when we agree with Jesus Christ, அவர் தான் என் ரட்சகர், அவர் தான் என் ஓனர், அவர் தான் என் கிரியேட்டர், நான் அவருக்கு தான் சொந்தோனதுக்கு அப்புறம் வேற எப்படி வேற ஒருத்தன் கண்ணை விட்டு பார்த்தாலும், கண்ணுல விளக்கெண்ணை விட்டு பார்த்தாலும் என்ன பண்ணும்? he cannot come and root in our life இல்லையா? அதனால we have the authority to choose. we have the authority. இதைத்தான் செய்வேன், இதைதான் பார்ப்பேன், இதைதான் கேட்பேன். சத்தியத்துக்கு விரோதமா எது இருந்தாலும் நம்ம செய்ய மாட்டேங்கிற சூஸ் பண்ற வல்லமை நமக்கு இருக்கிறது. சோ சுத்தி இருக்கிற விஷயங்களை வச்சு நம்மளே கண்டுபிடிச்சுக்கலாம். ஏன் எதை நம்ம தேடுறோம், எதை நம்ம சித்த ஓட்டம் இருக்கோ அதுக்கு ரிலேட்டடான விஷயங்கள் நம்மளை அட்ராக்ட் பண்ணும். அதே நீங்க சத்தியத்தை தொடர்ந்து கொள்ளுங்களேன், சத்தியத்தை சார்ந்து கொள்ளுங்களேன், அதுக்கு ரிகார்டிங் ஆன நல்ல விஷயங்கள் உங்களை தேடி தேடி துரத்தி துரத்தி வந்து வேட்டையாடி உங்ககிட்ட வந்து நிக்கிறத நீங்க பாப்பீங்க. ஓகே, அதனால சத்தியத்தை அப்படியே போ அதை அப்படியே தழுவிக்கோ அப்படின்னு ஏன் வசனம் சொல்லுது? பிகாஸ் அதுக்கு பின்னாடி வருகிற பயங்கரமான பிளெஸிங்கும் உங்களை வந்து சூழ்ந்து கொள்ளும். அப்படியே உங்க மேல அப்படியே வந்து ஆக்கும். தப்பிக்கவே முடியாத அளவுக்கு உங்களை வந்து என்ன பண்ணும்? வேட்டையாடி சூழ்ந்து கொள்ளுமா. ஏன்? So that is what I want to tell you today. So I have the Christ mind. சோ எப்படி எல்லாம் அட்டாக் வரும்னா எல்லாத்துக்குமே, ஐயோ நான் தான் இப்படி யோசிக்கிறேன், எனக்கு தான் சோர்வா இருக்கு, எனக்கு தான் டிப்ரெஷனா இருக்கு, எனக்கு தான் இப்படி நெகட்டிவா என்ன வருதுன்னு எல்லா எண்ணங்களுக்கும் நீங்க தியாகி போல பழிய சுமக்காதீங்க. ஓகே, அவ்வளவு பெரிய தியாகி ஆயிராதீங்க. நோ, தேர் ஆர் அட் டைம்ஸ் நமக்கே தெரியாத நம்ம ஆழ்மனதில் இருக்கிற எண்ணங்கள் எட்டி பார்க்கும். நம்ம மெமரிஸ்ல பேட் மெமரிஸ் நமக்கு தெரியாத அன்ஹீல்டு மெமரிஸ்ல இருந்து எட்டி பார்க்கும். சில நேரத்துல பிசாசு வந்து சிந்தனை போடுவான், மனுஷங்க வார்த்தை மூலமா நமக்குள்ள போடுவான். இது எஸ் நோன்னு சொல்றது யாருக்கிட்ட இருக்கு அதிகாரம்? நம்ம கிட்டதான் இருக்கு, நம்ம கிட்டதான் இருக்கு. ஓகே, as we go on இந்த ப்ராசஸ்ல போக 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 ஒன் டைம் பாருங்க, உங்ககிட்ட அந்த தாட்டே வராது, நெகட்டிவிட்டி வராது சீக்கிரம். நெருப்பு இருக்கிற இடத்துல ஈக்கு என்ன வேலை இல்ல? ஏன் இரும்பு அடிக்கிற இடத்துல ஈக்கு என்ன வேலைன்னு வாங்கல அது மாதிரி. ஏன்னா அங்க நெருப்பு இருக்கு, அங்க ஈ வர வாய்ப்பே கிடையாது. சோ அந்த மாதிரி டே பை டே நம்மள அப்படியே நம்மள என்ன பண்ணுவார் ஆண்டவர்? அபிஷேகத்துக்குள்ளேயும் அவரோட ஆலோசனைக்குள்ளேயும் ஒரு வார்த்தைக்குள்ளேயும் மூழ்கி கொண்டு போயிட்டே இருப்பார் ஆண்டவர். ஓகே, அதனால டோன்ட் வரி, யூ கேன். நீங்க ஒரு விக்டிம் மைண்ட் செட்ல இருக்காதீங்க. we have the authority. எல்லாவற்றுக்கும் மேல நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். as a women, நம்ம விமனுக்கு நான் சொல்றேன் நிறைய, we are really going to overcome many things. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பெரிய காரியங்கள் நம்ம செய்ய போகிறோம். so I bless each one of you who have joined. இந்த கிருபை வசனம் பேசிக் கொண்டிருக்கும் போதே பரிசுத்த ஆவியானவர் நிரப்புனாராம். ஏன்? ஆக்ஸ்ல வாசிச்சிருப்போம். ஏன்? பேதுரு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போதே பரிசுத்த ஆவியானவர் அவங்க மேல ஊற்றப்பட்டாங்க. So I feel the same thing as you are listening to the word. அந்த வேர்ட் ஆமால அப்படின்னு நீங்க கேக்குறீங்கல்ல, ஆமால அப்படிதானே, கரெக்ட் தானே, நீங்க வார்த்தையோட அந்த ட்ரூத்தோட அக்ரி பண்ண 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 அதற்குண்டான கிரேஸ், அதற்குண்டான அப்படியே ஒரு செய்யும் ஒரு திறன், அந்த ஒரு விஷயத்த செய்யறதுக்கு தேவையான பலன், ஆவியின் பலன் உங்களை நிரப்பி கொண்டிருக்கிறது. இதற்காக தனியா நீங்க முட்டி முட்டி ஜெபம் பண்றது கிடையாது. தேங்க் பண்ணலாம். அப்பா எனக்கு இவ்வளவு சத்தியத்தை கொடுத்தீங்களே, எனக்கு புரிய வச்சிருக்கீங்களா, எனக்கு இவ்வளவு எக்யூப் பண்ணிருக்கீங்களா, நன்றின்னு தேங்க் பண்ணுங்க.
பட் இதுக்கு மேலதான் இறங்க போகுதுன்னு நினைக்காதீங்க. தட் இஸ் லை ஆஃப் த டேபிள். ஆல்ரெடி யூ ஹேவ் த கிரேஸ். ஒரு இடத்துல ஆண்டு சொல்றாரு, வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கும் போதே என்ன நீங்க தேவர்களா இருக்கிறீங்க, ஏன்னா இப்படி வசனத்தை கேட்கறீங்க. சோ அந்த ஸ்டேட்ல தான் நம்மள ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஓகே, சோ யூ ஆல் ஆர் ரிசீவ் த கிரேஸ். ஒரு வசனம் வரும்போதோ அந்த வசனத்துல உண்டான கிருபை, அதை செய்கிறதுக்கு உண்டான கிருபை, அது அனாயிண்டிங்கோட தான் உங்ககிட்ட வருது. ஐ ஃபீல் தட் யூஆர் ஆல் இம்மர்ஸ்ட். இப்போ மூழ்கி ஆண்டோட பிரசன்ஸ்ல அப்படியே ஃபுல்லா இருக்கிறீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த பலன் உங்க மேல இருக்குதுன்னு நம்புகிறேன். ஓகே, இரவு சமாதானமான ஒரு நித்திரை உண்டாவது, ஹீலிங் ஸ்லீப்ப நான் பேசுகிறேன். நல்ல பேரின்பமான ஒரு நித்திரை உண்டாவதாக அப்படி சொல்லி நான் எல்லாரையும் பிளஸ் பண்றேன். ஃபேமிலியா சந்தோஷமா கொஞ்ச நேரம் பேசி சிரிச்சுட்டு தூங்க போங்க. நாளைக்கு உள்ள விஷயங்களை ஆண்டவர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். ஓகே, தூங்கி எழுந்திருங்க எல்லாம் சரி. நான் எனக்கு அடிக்கடி சொல்லிக்கிறேன், தூங்கி எழுந்திருங்க எல்லாம் சரியா போயிடும், தூங்கி எழுந்திரிச்சா எல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு நான் சொல்லிப்பேன். ஏன்னா அதுவே ஒரு நல்ல விஷயம் தானே, தூங்கி எழுந்திருங்க சரியா போயிடுங்கிற ஒரு பாசிட்டிவான விஷயம் தானே. நமக்கு புரியுற லாங்குவேஜ்ல நமக்கு என்ன சொல்லி பழக்க வைக்கணுமோ பிரெயினை அப்படி பழக்க வச்சிடணும். சில லைட்டா ஹெடேக் வர மாதிரி இருக்குன்னா ஐ ஆல்வேஸ் ஏசப்பா ஜஸ்ட் ஃபீலிங் ஒரு மாதிரி தலைக்கு ஒரு மாதிரி இருக்கு, பட் நான் எனக்குள்ளேயே சொல்லிப்பேன் தூங்கி எழுந்திரிச்சா சரியா போயிடும் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா தூங்குகிற நேரம் தேவனுடைய பிரசனத்துக்கு ஒப்பு கொடுத்து தூங்குற நேரம், we are not taking disaster to sleep. நம்ம வந்து ஆண்டோட பிரசனத்துல ஏசப்பா அப்படின்னு சொல்லி தூங்க போகும்போது நம்மளை தூங்க வச்சுட்டு ஆண்டவரை நமக்குள்ள செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் செஞ்சிருவார். அதனால தூங்க போறதுக்கு முன்னாடி எந்த நெகட்டிவ் விஷயங்களோ தேவையில்லாத விஷயங்களோ பேச வேண்டாம், தேவையில்லாத விஷயங்களை பண்ண வேண்டாம் அப்படின்னு நாங்க சொல்றது. ஏன்னா இல்லைன்னா டிசாஸ்டர் தூக்கிட்டு போயிருவீங்க கூட. அது 8 மணி நேரத்துக்கு அது மல்டிப்ளை ஆயிட்டு இருக்கும். ஏன் அதனால அந்த மாதிரி வேண்டாம். நல்ல விஷயங்களை திங்க் பண்ணிட்டு அப்படியே தூங்க போங்க. எழுந்துக்கும் போது you will feel fresh and பிரசன்னத்துல முழிப்பீங்க. ஓகே, so bless you all, have good night, bye bye.